அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய ஸ்லோ பாய்சன் இது ஒரு சிறு கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். மேகா மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அந்த சிரிப்பு சத்தம் கீழே அறை ஒன்றிலிருந்து அவள் காதில் விழுந்தது. சித்திதான். அவள் குரல்தான் இது. இப்படி ஆர்ப்பாட்டமாய் சிரித்து பார்த்ததில்லையே. மேகா சந்தேகத்துடன் ஜன்னல் இடைவெளியில் பார்த்தபொழுது மேனேஜர் பாஸ்கரனும் சித்தியும் பார்க்கக்கூடாத கோலத்தில் இருப்பதை பார்த்துவிட்டு உடல் உஷ்ணத்தோடு கீழே வந்தாள். வீல் சேரில் அமர்ந்தபடி சிகரெட் குடித்தபடி வெளியே வெறுத்து கொண்டிருந்த இளஞ்செழியன் அவளை பார்த்தார். அப்பா, இந்த சிரிப்பு சத்தம் ரொம்ப நாளா கேக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ பார்த்தத அவங்க பார்க்கலையே. இல்ல, இந்த துரோகத்தை எப்படி தாங்குறீங்க? இது எனக்கு தெரியும்னு தெரிஞ்சா 2 பேரும் சேர்ந்து என்னை கொன்றுவாங்க. அதான் தெரியாத மாதிரி நடிக்கிறேன். எல்லாம் உனக்காகத்தான். இந்த சொத்து எல்லாம் உனக்கு வரணும். அதான் நடிப்பு. உன்னை ஹாஸ்டல்ல போட்டது கூட இதனால தான். நீ எதையும் கண்டுக்காத மாதிரி கிளம்பிப்போ. புது வேலையில ஜாயின் பண்ணிக்க. உங்களை இங்க விட்டுட்டு எப்படி? என்னோட சாவு நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருப்பேன். டாக்டர் சொல்லிட்டாரு. சீக்கிரமா உயில் எழுதணும். இந்த வீடு மட்டும்தான் உன்னோட சித்திக்கு, மீதியெல்லாம் உனக்குத்தான். இந்த வீட்டில் எந்த ரூமை திறந்தாலும் வாசனையா இருக்கு. எல்லாம் ரூம் ஃப்ரெஷ்னர். உங்க சித்திக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு எதுக்கு ரூம் ஃப்ரெஷ்னர்? எல்லாம் காரணமாத்தான். கொஞ்ச நாள்ல உனக்கே தெரியும். என் சாவுக்கு வந்துட்டு நீ உடனே போயிடணும். இங்க தங்காத. இந்த வீடும் சீக்கிரமா உனக்கே வந்து சேரும். மறுநாள் அவர் வக்கீலை கூப்பிட்டு உயில் எழுதினார். வீட்டை மனைவி பேரில் எழுதியவர் வினோத விதிகளை விதித்திருந்தார். எல்லா ரூம்களிலும் ரூம் ஃப்ரெஷ்னர் இருக்கணும். 5 வருஷத்துக்கு சொத்தை விற்கவோ அடமானமோ வைக்கக்கூடாது. மனைவி இறந்தால் சொத்து மகளுக்குத்தான். மேகாவுக்கு கிடைத்ததை விட வீட்டின் மதிப்பு 2 மடங்கு அதிகம். அவருக்கு புத்தி பேதலித்து விட்டதாகவே எல்லோரும் நினைத்தார்கள். 3 மாதங்களில் இளஞ்செழியன் செத்துப்போனார். மேகா கடைசி காரியங்களை முடித்துவிட்டு கிளம்பும்பொழுது வக்கீல் அவளிடம் அந்த கடிதத்தை நீட்டினார். உங்க அப்பா செத்து போனதும் இதை கொடுக்க சொன்னார், படிச்சு பாரு. அவள் படிக்க தொடங்கினாள். டியர் மேகா, அப்பா எழுதுவது, உன் அம்மா இறந்த பிறகு நான் 2வது திருமணம் பண்ணியிருக்க கூடாது. உனக்காகத்தான் அந்த கல்யாணம். பாரலைட்டிக் அட்டாக்கில் என் கால்கள் முடங்கியதும் உன் சித்தியின் வண்ணம் மாறத் தொடங்கிவிட்டது. துரோகம், அதை என்னால் தாங்க முடியவில்லை. பழி வாங்கணும், ஆனா என் உடல்நிலை ஒத்துக்காது. அப்போதான் பேப்பர் நியூஸ் ஒன்றை படித்தேன். ஒரு பிரபல ஃபுட்பால் பிளேயர் அளவுக்கு அதிகமாக ரூம் ஃப்ரெஷ்னரை யூஸ் பண்ணி செத்து போனதா படித்தேன். எல்லா ரூம் ஃப்ரெஷ்னர்லையும் ஃபார்மால்டிஹைடு இருக்கு. இறந்த உடல்களை பதப்படுத்தும் திரவம். புற்றுநோயை உருவாக்குவதில் முதல் இடத்தில் இதுதான் இருக்கு. அதான் பிளான் பண்ணேன். எல்லா ரூம்லையும் ரூம் ஃப்ரெஷ்னரை மாட்டினேன். அதிர்ஷ்டவசமா உன்னோட சித்திக்கு அது பிடிச்சு போச்சு. நீ இதை படிக்கும்பொழுது நான் செத்து போயிருப்பேன். கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணு. உன்னோட சித்தியும் கேன்சர் வந்து செத்து போயிருவா. அதுக்கு தான் 5 வருஷம் டைம். என்னால் பழித்திருக்க முடிஞ்சது இப்படித்தான். இந்த பேப்பரை கிழித்து எரித்து விடு. என் பிளானுக்கான ஒரே ஆதாரம் இதுதான். என்னால் செத்துதான் பழி வாங்க முடிஞ்சுது. உன்னை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. ஐ லவ் யூ மேகா. அவள் கையில் இருந்த கடிதத்தை சுக்கல் சுக்கலாக கிழித்தெறிந்து விட்டு டாடி என்றபடி அழ ஆரம்பித்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.